எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இது ஒரு கலகலப்பான ஒரு இடம், ஒரு திருமண இடம், திருமணம் நடக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நடந்த சம்பவம் அந்த இடத்துல சந்தோஷமாக இல்லை, ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. எல்லாம் பரபரப்பாக பேசிகிட்டே இருந்தாங்க. என்ன நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. என்ன காரியம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் நல்லவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குழப்பமான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அந்த குழப்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறவர்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, சில நேரம் நல்லா கவனிங்களேன், சில நேரங்களில் நம்ம பணம் பொருள் கொடுத்து நம்ம உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, ஆனால் தேவையுள்ள நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. ஒரு ஆலோசனை சொல்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஒரு 2 முறை நல்லா யோசித்து நிதானித்து இந்த ஆலோசனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பதை எல்லாம் சரியாக அறிந்து, அல்லது இந்த ஆலோசனைகள் ஒரு கலகத்தையோ ஒரு பிரிவினைகளையோ அல்லது இன்னும் பாழான இடத்திலேயே கொண்டு போய் தள்ளாதபடி இந்த ஆலோசனைகளினாலே அவர்கள் ஏறி போக முடியுமா என்பதை அறிந்து நாம் ஆலோசனைகளை கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம உண்மையாகவே ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியல, ஒருத்தர் மேலே வர்றதுக்கு என்னால் கைட் பண்ண முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காலமும் அவர்கள் விழுந்து போகிறதற்கு, அவர்கள் திசை மாறுகிறதற்கு, அவர்கள் ஒடுக்கப்படுகிறதற்கு இந்த இடத்துலன்ட்டு நான் சொல்ல மாட்டேங்க, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே அதற்கு ஒரு காரணமாய் மாறிவிடக்கூடாது. மேக்சிமமாக இந்த இடத்துல தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் இருக்கும் கையில் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலமும் மற்றவர்கள் விழுகிறதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நான் காரணமாக இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவின் தாய் ஒரு நல்ல ஒரு போதனை, நல்ல ஒரு ஆலோசனைகளை குழப்பத்திற்கு மத்தியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறார். எல்லாருமே அப்படியே ஒரு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் எல்லாருமே என்ன நடந்துச்சு என்ன பண்ண போறீங்கன்ட்டு தான் கேட்குறாங்களே தவிர, அந்த ஒரு பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை யாராலையும் கொடுக்க முடியல. நான் உங்களை பார்த்து கூட சொல்கிறேன், நீ குழப்பமாக பிரச்சனை மிகுந்த நேரத்தில் இருக்கிற போது உன்னுடைய கண்கள் மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தை நோக்கி கொண்டிருக்குமானால் சரியான தீர்வை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நல்லவருங்க. அந்த அம்மா ஓடி போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லலை, நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லலை. இன்னும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. அந்த அம்மா ஓடி வந்துட்டு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், என்ன உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற பைபிள் தான்றது இல்லை, ஆர்சி பைபிள் கூட அப்படி சொல்லலை. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நற்செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
அவர்கிட்ட போங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. உங்க வீட்டில் பிரச்சனைகளுக்கு மத்தியில், குழப்பத்திற்கு மத்தியில், நெருக்கத்திற்கு மத்தியில், வியாதிகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறப்ப கூட அவங்க செய்த தவறுகளையே சுட்டி காட்டி அவங்கள இன்னும் உடைச்சி நிர்மூலமாக்கிடக்கூடாது. அவங்கள பார்த்து சொல்லணும், சரி எல்லாம் முடியட்டும், சபைக்கு வாங்க, ஆண்டவர் என்ன பேசுறாருன்றதை பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நல்ல கனிகள் நிறைந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வரங்கள் என்று கூட சொல்லலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், ஒரு ஆமேன் அல்லேலூயா, எதை கொடுக்கனாக்கா நல்ல மதுரமானவைகளை அது பிறப்பிக்குமா, மதுரமானவைகளை கொண்டு வந்து சேர்க்குமா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தாய் கூட அன்னைக்கு அதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு கத்தி கூச்சல் போட்டு இருக்கிறீங்க? அங்க ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அங்க ஒருத்தர் உங்க திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இடத்துல போயிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் சத்தமா சொல்லுவீங்களா? இந்த பாருங்க, உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றதை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனைகளுக்கு அவர் என்ன விடை கொடுக்கிறார் என்பதை மட்டும் பாருங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எந்த தெய்வத்தை நான் நம்பி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேனோ அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் இருந்து எனக்கு மதுரமான, நன்மையான, கிருபை நிறைந்த, மேன்மையான வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அது இன்றைக்கு அல்ல, என் தலைமுறை மட்டும் அது என்னை விட்டு மாறாமல் என்னை நடத்தும். கையை தட்டி எத்தனை பேர்? வேதம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பது பொற்தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழத்திற்கு சமமானதான். நீ கூனி குறுகி குருடி போயிருக்கிற வேண்டிய நேரத்தில் ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பொற்பழத்திற்கு சமமானதாக இருக்குமா. அதனால தான் நான் சொல்றேன், சபைக்குள்ளே வருகிற போது உன்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரம், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் கூர்மை உள்ளவைகளாய் ஆண்டவர் என் கூட என்ன பேசுறாரு அதான் சொல்றேன். இந்த பாருங்க, சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை சரியாய் உனக்குள்ளே பிரதிபலிக்க கூடாதபடி தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத செயல்களை எல்லாம் பிசாசு கொண்டு வருவான், பலகீனங்களை கொண்டு வருவான். பக்கத்தில் இருக்கிற யாராவது உன்னை கூப்பிட்டு டவுட் கேட்பாங்க, அல்லது நீ யாரையாவது கூப்பிட்டு டவுட் கேட்ப. வீட்டுக்கு மேல உன்னுடைய கவனத்தை கொண்டு போகும். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது எதற்காக தெரியுமா? ஆண்டவர் பேசுகிறத நீ அப்படியே காதுல கேட்டு அதன்படி நீ செய்து விடக்கூடாது. அப்படி நீ செய்தனக்கா உன் வாழ்க்கையே பெரிய ஒரு மாற்றத்திற்குள்ள இயேசு கொண்டு போயிடுவாரு. இது யாருக்கு பிடிக்காது? சத்தமா சொல்லுங்க. உனக்கு விரோதமா போராடிட்டு இருக்க அந்த பொல்லாத ஆவிக்கு பிடிக்காது. நீ எப்பவும் தரித்திரத்தில் இருக்கணும், எப்பவும் நீ வியாதியில இருக்கணும், எப்பவும் குழப்பத்தில் இருக்கணும், எப்பவுமே போராட்டத்தில் இருக்கணும், எப்பவுமே பிரச்சனைகளுக்கு மத்தியில் அகப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பொல்லாத ஆவி நினைக்கும். ஆனா உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வத்தினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டு. என் பிள்ளையினுடைய எல்லா குழப்பங்களும் மாறணும், என் பிள்ளையினுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறணும், என் பிள்ளை ராஜாக்களாய், ராஜாத்திகளாய், மற்றவர்களுக்கு முன்பதாக, சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசாரிய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிங்காரம் உள்ளவர்களாய் அவர்கள் மாற்றப்பட வேண்டும். அவர் அழகு பார்க்கிற தெய்வமா? ஒடுக்கின ஜனங்களுக்கு முன்பதாகவே தம்முடைய பிள்ளைகளை எழும்பி நிற்க வைத்து அழகு பார்க்கிற தெய்வமாம் இயேசு. அல்லேலூயா. அதுதான் இயேசுடைய பிரத்யேகமான குணம். அதனால தான் நம்ம சொல்றாங்க, இத பாருங்க, நீ என்ன உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையோ அது அந்த இடத்துல போன முடியும். இது ஒரு கிருபை தான், இது ஒரு ரகசியம், இது ஒரு கிருபை. நிறைய பேருக்கு சரியான பாயிண்ட புரிஞ்சிக்க தெரியாது. எந்த இடத்துல போனா குழப்பம் தீரும், எந்த இடத்துல போனா பிரச்சனை தீரும், எந்த இடத்துல போனா என் வாழ்க்கையில மாற்றம் வரும், இன்னைக்கு வரல நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க.
ஒரு கூட்டம் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் பயன்படுத்தி கொள்ளாமலே இருக்கிறாங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அந்த தாய் அழகா சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, அவரிடத்துல போய் அவர் சொல்லுவதை செய்வதற்காக காத்திருங்கள், உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். பக்கத்தில் இருக்கும் கையெல்லாம் பிடிங்களேன், பக்கத்தில் இருக்கும் கையெல்லாம் பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. அவர் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுட்டீங்கன்னா, அவர் சொல்றத சரியா செய்துட்டீங்கன்னாக்கா, ஒரு காலமும் உங்க ஆசீர்வாதம் தடைப்படாது, ஒரு காலமும் உங்க சுகம் தடைப்படாது, ஒரு காலம் உங்க வாக்குத்தத்தங்கள் தடைப்படாது. ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதனால தான் நல்ல நல்ல கவனிக்க பார்க்கலாம். சபைக்குள்ள வந்தா, வீட்டில் இருந்தா தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்குறவங்க எல்லாம் சபைக்குள்ள வந்தனாக்கா தூக்க மாத்திரை இல்லாமலேயே தூங்குவாங்க. சபைக்குள்ள வந்துட்டானாக்கா அது வரையில எந்த காரியத்தை குறிச்சும் யோசிக்க மாட்டாங்க, எந்த காரியத்தை குறிச்சும் ஒரு கரெக்டான ஒரு தீர்மானம் இருக்காது. ஆனால் சபைக்குள்ள வந்து உட்காந்துட்டானாக்கா யோசிச்சுட்டே இருப்பாங்க. வந்திருப்பாங்களோ இல்லையோ, என்ன பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வருகிற போது ஒரு காரியத்தை கரெக்டாக யோசிக்கணும், ஒரு காரியத்தை கரெக்டாக யோசிக்கணும். இந்த சிந்தனைகளை, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் யோசிச்சிங்கனாக்கா, ஏதோ எனக்கு ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துவதற்கு, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதற்கு, எனக்குள்ள ஒரு மேன்மையை ஏற்படுத்துவதற்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அந்த ரகசியம் என்னுடைய காதிலே விழுந்து விடாதபடி, அந்த ரகசியத்தினுடைய தன்மைகள் எனக்குள்ளே இருக்கக்கூடாதபடி, எனக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பொல்லாத ஆவி எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியை நான் கட்டுகிறேன். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். அந்த பிரச்சனை உங்க தலைக்கு மேல இறங்குகிறத உங்களால பார்க்க முடியுங்க. அந்த கிருபை உங்க தலைக்கு மேல இறங்குகிறத பார்க்க முடியுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்ததற்கும் இதுக்கு பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு 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 சுவையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய மதுரை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூர்மையாய் தேவன் பேசுகிறதை கவனிக்கிறதற்கு உங்களை விட்டு கொடுங்க. நான் சொல்றேன், உங்களை குறித்து இந்த இடத்துல நிற்கிற எனக்கு கூட தெரியாது, ஆனா உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய சுச்சுவேஷனை, உங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேகமா, அதாவது ஒரு போஸ்ட் வரத்து கூட ஒரு நாள் பிடிக்குமா, ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு மேலே வந்து சம்பவிப்பதற்கு சில நிமிடங்கள் பிடிக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் உடனே ஓடி போயிட்டு இயேசுவின் இடத்துல போய் நிற்கிறாங்க. ஒருத்தர் கூட வந்து சொல்லலை, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அதனால உங்க அம்மா எங்க உங்ககிட்ட என்ன அனுப்பி வச்சாங்கன்ட்டு யாருமே சொல்லலை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்லலை. ஆனா நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அவர் அறிந்திருந்தார். எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்தார். அவர் குறித்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை அழைத்து அவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். சில நேரங்களில் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு அதிகமாக கர்த்தர் இடைப்படுவார். அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நம்ம கிட்ட ஆண்டவர் பேச, உதாரணத்துக்கு பாரு, பயங்கரமான ஒரு தரித்திரத்தில் இருப்பேன், பயங்கரமான ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருப்பேன். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்வார். அப்போ அந்த வார்த்தைகளுக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தம் இருக்காது. எப்பவுமே நான் சொல்றேன், இப்ப மட்டும் இல்லைங்க, உன் சூழ்நிலைகளுக்கும் கடவுள் உன் கூட பேசுற வார்த்தைகளுக்கு சம்பந்தமே இருக்காரு. அதுதான் கடவுள், அதுதான் கடவுள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் கணக்கு போட்டு சொன்னாக்கா அது மனுஷனுடைய யுக்தி, மனுஷனுடைய பேலன்ஸ் அது.
ஆனா கடவுள் எப்படின்னாக்கா, இயலாத காரியங்களை இயலாதவைகளை கொண்டு செய்கிறவர் தான் நீ நான் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயலாத காரியங்களை இதை எப்படி உண்டாக்கணும், எப்படி செய்யணும், இது எப்படி கொண்டு வரணும், ஒன்னு சூழலையே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் வாதலை திறக்கிறவர் தான் நீ நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, 11 மாதத்தை இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை குறித்து கலங்காதீங்க, உனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரையில் உன்னை கைவிட மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உண்டாக்குவதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளிலே ஒன்றாகிலும் ஆண்டவர் குறைபட விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்கல்ல, கேஸ் ஆன் பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் பதட்டப்படாமல் அந்த சூழ்நிலைகளை சரியாய் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் போன வாரம் நடந்த அந்த செய்தியை யூடியூப்பில் திருப்பி ரீவன் பண்ணி கேளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னதை ஞாபகம் இருக்கா? ஆத்தூரில் நடந்த ஒரு உபவாச கூட்டத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் சொன்னாரு, ஒரு சில சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே உன்னை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரம் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? உன்னை கடவுளுடைய சமூகத்தில் திட்டவட்டமாய் கர்த்தர் தெளிவாய் பேசினார். உன் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. சில சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு, இவ்வளவு நேரம் வேஸ்டா போச்சு நினைப்பாங்களே. ஆனா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில வீண போகாது. உனக்கு விரோதமா பிசாசு ஏதோ ஒரு பிரச்சனைகளை, பிரிவினைகளை, போராட்டங்களை, கலக்கத்தை, கண்ணீரை உருவாக்கிட்டே இருக்கிறான். அதில் இருந்து நீ பாதுகாக்கப்படுகிறதற்காகத்தான் அவருடைய பிரசன்னத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து கையை தட்டி ரீமா மாரி பாலா காத்தி நீ பமமம லத்தினதரிபியா. ஒரு காரியம் நடந்ததற்கு பிறகு உனக்கு இந்த காரியத்தை செய்ய போறேன்னு கர்த்தர் சொல்லல. அது நடப்பதற்கு முன்பதாகவே அவருடைய சத்துவத்தை தேவன் வெளிப்படுத்த நினைக்கிறவர் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அதனால்தான் அவர் சொல்லுகிற போது அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டு, அவர் சொல்லுகிற போது அந்த வார்த்தைகளுக்கு சரியாய் தலை சாய்த்து அந்த வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்கணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் மனசுல கூட நினைக்காதீங்க, மனசுல கூட நினைக்காதீங்க, இன்னைக்கு இது 1 மணி நேரம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம், அல்லது சபைக்கு வருது சரி அடுத்த வாரம் கூட வந்திருக்கலாம். நினைக்காதீங்க. இதுல எவ்வளவு கிருபை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, இதுல எவ்வளவு பிரசன்னம் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. உன்னை கர்த்தர் இந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு உன்னை பிரசன்ஸுக்குள்ள நிரப்பிட்டே இருப்பாரு. உன்னை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்ப்பு சக்தி கர்த்தர் இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் பெருக பண்ணுகிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து நீங்க போகிற போதுதான் கொழுத்த கன்றுகளை போல மாறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா குழப்பங்களும் வரும், ஆனா ஒன்று முறை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எல்லாமே வரும், எல்லாவற்றையும் சந்திப்பே, எல்லாமே நேரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சகோதரனுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட, ஆண்டவரே, இந்த நீர் இந்த காரியத்தை தொடங்கினீங்க, இந்த வீட்டை நீங்க கட்டுறீங்க, இந்த வீடு இவ்வளவு தடைப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு பேசுறார். ஏன் அந்த காரியம் தடைப்படுகிறது, ஏன் இந்த காரியத்தில் இந்த டிலே, இந்த இவ்வளவு காலம் போது அப்படின்னு சொல்லி கேட்ட போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ வீடு கட்டணும்னு சொல்லி நீ எவ்வளவு ஆசைப்படுறியோ அவ்வளவு ஆசை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அடுத்த ஒரு கல் ஏறக்கூடாது என்கிற ஒரு அக்கிரமமான சிந்தைகளோடு கூட உனக்கு விரோதமாக முளைத்திருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அப்ப நான் சொன்னேன், மனுஷனுடைய கண்கள், மனுஷனுடைய செயல்கள், மனுஷனுடைய வியூகங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தாலும் அதை பிடுங்கி போடுகிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்க சமூகத்தில் தானே இருக்குது. அப்படி சொல்லி நான் ஜெபித்த போது
ஒரு அருமையான ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் அந்த ஸ்தலத்திற்கு மேலே கர்த்தர் நிரப்பினதை கண்டேன். ராணி மா லாஷிப்பி லிப்பித லதுனமா கரபலிப்பியா. ஆண்டவர் சொன்னார், அந்த பிரசன்னம் அந்த ஸ்தலத்திற்கு மேலே நிரப்பப்பட்ட போது எல்லாரும் வெட்கி தலை குனிந்து போகிறதையும், அந்த ஸ்தலம் ஓரியத்த மகிமைக்கு மேலே மகிமை அடைகிறதையும், அந்த ஸ்தலம் எல்லா சூழ்நிலைகளினாலும் கட்டப்படுகிறதையும் என்னுடைய கண்கள் காண கத்த செய்தார். அது கண்ட சில நாட்களிலேயே அதனுடைய காரியங்கள் எனக்கு மகிமையாக இருந்ததை கத்தர் பார்க்க முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் வசனத்தில் கண்ணி தெரித்தது நான் தப்பினேன். நிறைய பேருக்கு இது புரியல. கண்ணி தெரிக்கணும். என்னுடைய பிரச்சனைகளுக்குண்டான காரணம் என்ன? என்னுடைய உபத்திரவத்திற்குண்டான காரணம் என்ன? என்னுடைய விழுந்து போவதற்குண்டான காரணம் என்ன? என் நொறுக்கங்களுக்குண்டான காரணங்கள் என்ன? என் வேதனைக்குண்டான காரியங்கள் என்ன? மற்றவர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிந்து நிற்பதற்குண்டான காரணம் என்ன? என்ன? இதை நான் தெரிந்து கொள்ளக்கூடாத நிலையிலே அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியுள்ளவனாய் மாற முடியாது. அதனால்தான் அழகா வசனம் சொல்லுது, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் கேட்கணும். ஒரு தடையை உன் கண்ணு பார்க்குது, ஒரு பிரச்சனையை பார்க்குது, ஒரு முன்னேற்றத்திற்கு மேலே உன்னால் போக முடியலனாக்கா ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் நின்று பேசணும். ஆண்டவரே, இந்த தடைக்குண்டான காரணம், இந்த பிரச்சனைக்குண்டான காரணம், இந்த உபத்திரவத்திற்குண்டான காரணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்ன பிரச்சனை உங்க ஊழியக்காரனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியணும். உனக்கு தெரியணும். எந்த பிரச்சனைகளை மெதிச்சா, எந்த அக்கிரமங்களை, எந்த உபத்திரவங்களை, எந்த பாடுகளை நீ மெதித்தால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னால் தொட முடியும், உன்னுடைய நன்மைகளை தொட முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கடமைக்காக நாம் ஊழியம் செய்கிறோம், கடமைக்காக நாம் செபிக்கிறோம், கடமைகளுக்காக விசுவாசிகளாக இருக்கிறோம், கடமைகளுக்காக ஒரு கிறிஸ்தவன் என்கிற தோரணை கிடையாது. நீ நானும் மாற்றத்தை ஏற்படுத்தணும். மற்றவருடைய கண்கள் உன்னை கூர்ந்து கவனிக்கணும். இவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன? இவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய கூட்டங்கள் எழும்பி நின்றதற்கு பிறகும் கூட இவனை தொடுவதற்கு முடியாமல் இன்றைக்கு நான் கூனி குறுகி நிற்கிறேனே. யோசிக்கணும், யோசிக்கணும், யோசிக்கணும். உனக்கு உனக்கு பலனாய் இருக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுதில்ல, உண்மையாகவே தானியேலுடைய தெய்வம் தான் தெய்வம். உண்மையாகவே எலியாவுடைய தெய்வம் தான் தெய்வம். அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களிலே நீ ஆராதிக்கிற தெய்வத்தை நீ தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீ ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வல்லமைகளை, நீ ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய மகத்துவங்களை, நீ ஆராதிக்கிற கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை நீ தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். கேட்கிறாங்க, இது யார் கொடுத்தது? இந்த திராட்சை ரசம் இதுவரையில் இப்படிப்பட்ட திராட்சை ரசத்தை நாங்கள் குடிக்கலையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க என்னத்தான் உங்களுடைய பணத்தினால், உங்களுடைய பலத்தினால், உங்க ஞானத்தினால், உங்களுடைய சௌந்தரியத்தினால், உங்களுடைய எல்லா ஆளுமைகளினாலே ஒரு காரியத்தை செய்தாலும் அது பூரணப்படாது. அது பூரணப்படாது. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த காத்திருத்தல் நிமித்தமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அது மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்குமா? அது மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்குமா? அதுதான் எப்பவுமே சொல்லணும். ஆண்டவரே, என்கிட்ட இருக்க இந்த பணத்தை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் சரீரத்தில் இருக்கிற பலத்தை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது என் ஞானத்தை வைத்து, என் புரிந்து கொள்ளுதலை வைத்து, என்னுடைய உணர்வுகளை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நீங்க தான் நன்மை செய்யணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்பவுமே நம்முடைய உணர்வுகள் மொத்த ஃபோர்ஸ் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் அதை தான் எதிர்பார்க்கார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எந்த பிரச்சனைகளையும் தோளுக்கு மேல சுமந்துட்டு நான் நடக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருப்பதற்கு எனக்கு மனம் இல்லை.
ஏன்னா நீங்க ஸ்பெஷல், நீங்க கிருபை பெற்றவர்கள், நீங்கள் ஞானம் பெற்றவர்கள், நீங்க ஆண்டவருக்குள்ளே வளர்ச்சி அடைகிற அந்த மகிமையை பெற்றவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணுமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சதுங்க. என்னன்னாக்கா அந்த 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 சுச்சுவேஷன் எப்படி கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு முடிவும் கரெக்டா எடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அழுத்தம், ஒரு வேதனை, ஒரு குழப்பம் நினைச்சிங்களேன், அந்த குழப்பத்தில் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக ஒரு டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியாது, கரெக்டாக ஒரு முடிவை நம்மளால் பின்பற்ற முடியாது. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஆலோசனைகள், ஒரு குழப்பத்தை தவறான பாதைகளை ஏற்படுத்துகிற, தவறான காரியத்தை செய்ய வைக்கிற நிறைய ஆலோசனைகள் எல்லாம் நம்மளை தேடி வரும். நிறைய ஆலோசனைகள் நம்மளை தேடி வரும். நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் நிறைய வரும். அது எப்படி தெரியுமா இருக்கும், நம்மளை அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போற மாதிரியே இருக்கும், அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு காரியங்களாகவே இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒரு யோசிச்சு பாருங்களேன், இந்த மரியாதை அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா பிரச்சனை, வா நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொன்ன மாதிரி இல்லையே. அல்லது என்ன குழப்பம், நான் அதை சரி பண்றேன்ட்டு சொன்ன மாதிரி இல்லையே. அந்த அம்மா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இந்த இடத்துல இவ்வளவு பெரிய குறைவு இருக்கிறத நான் பார்க்கிறேன், இதுக்கு சரியான நபர் யாரு, சரியான நபர் யாரு, அவருதான். அல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ அழகா அந்த ஆலோசனைகள் பாருங்களேன், எவ்வளோ அழகா சொல்றாங்க. இதுக்கு கரெக்டான ஆளு இயேசுதான். அவர்கிட்ட போங்க, அவர் சொல்றத செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட போங்க, அவர் சொல்றத செய்யுங்க, அற்புதம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குழப்பமான ஆலோசனைகளுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிற போது, சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். போதுமா போதுமா. இந்த துன்மார்க்கன், இந்த துன்மார்க்கன் என்கிற மனுஷனை குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவன் யாரு நிறைய பேருக்கு நம்மளுக்கே தெரியும். அவன் துன்மார்க்கனா அவன் எப்படி இருப்பான், அவன் கருப்பாக இருப்பானா சிவப்பாக இருப்பானா, நிறைய பேருக்கு தெரியாது. அவன் குள்ளமாக இருப்பானா நெட்டையாக இருப்பானா தெரியாது. நமக்குள்ள கருப்பாக இருக்கிறவனுக்குள்ளும் துன்மார்க்க இருக்கிறான், சிகப்பாக இருக்கிறவனுக்குள்ளும் துன்மார்க்கிறான், நெட்டையாக இருக்கிறவனுக்குள்ளும் துன்மார்க்க இருக்கிறான், குள்ளமாக இருக்கிறவனுக்குள்ளும் துன்மார்க்கிறான். இந்த துன்மார்க்கன் யாரு கேட்டீங்கன்னாக்கா, மாற்றி மாற்றி பேசுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துன்மார்க்கன் யாரு, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னாக்கா, உன்னை கீழே விழத்தள்ளக்கூடியதாக இருக்கும். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 18:7. யோபு 18ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும், அவன் ஆலோசனை அவனை விடப்பண்ணும், அவன் தன் கால்களினால். ஒரு ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குமா, வலை சிக்கல்களிலே. ஒரு ஆமென் சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு மீனவனை நான் பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கொஞ்ச நேரமாக அவன் அந்த மீனவன் தான், மீன் தான் அவனுடைய தொழிலே, வலைகள் தான் அவனுக்கு உண்டான பிரமாதமான ஆயுதமே. அந்த மனுஷனை பாருங்க, ஒரு இடத்துல போய் பிடிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பைகள், முற்கள், கற்கள் எல்லாம் அந்த வலையில் வந்து விழுந்துருது. அவன் கொஞ்சம் நேரமாக அந்த வலையை கூட போராடுறான். கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன அதிகமான கோவம் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, கத்தி எடுத்து அந்த வலையெல்லாம் அறுத்து திருப்பி கடலில் தூக்கி போட்டுடுறான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிக்கல்ல இருந்துட்டு வெளியில கொண்டு வர முடியல, அந்த சிக்கலை அவனால் தீர்க்க முடியல, அந்த சிக்கல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியலன்ன உடனே அவன் என்ன பண்றான், அந்த குழப்பத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளே அதை தூக்கி உடைச்சி நிர்மூலமாக்கி போடுறான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர், நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஃபாஸ்டிங் பில்ல சொன்னேன்,
இன்னைக்கு அதிகமான மரணம், அதிகமான இயற்கை மரணங்களை காட்டிலும் இன்றைக்கு தற்கொலைகளும் கொலைகளும் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதா, இயற்கை மரணத்தை காட்டிலும். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் உயர்வை சகித்து கொள்ள முடியாத மனுஷனுடைய பொறாமைகள், மனுஷனுடைய பொறாமையான பெருமை நிறைந்த எண்ணங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சில குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில, சில குழப்பம், சில பிரச்சனைகள் நம்மை மூடி அப்படியே நம்மளை இது பண்றப்போ என்னன்னாக்கா, அதுல இருந்து வெளியில வரத்துக்கு வழி தெரியாததுனால இந்த தேவன் கொடுத்த இந்த ஜீவனை நிறைய பேர் நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் இந்த ஆத்மாவை தாரவாத்து விடுகிறார்கள். நிறைய பேர் இந்த ஆத்மா அழிந்து போகிறதற்கு காரணமாகி விடுகிறார்கள். நான் ஒண்ணே சொல்லுவேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த முடிச்ச அவிழ்க்கிறதற்கு நீ ஆராதிக்கிற தெய்வத்தால் முடியும். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஒரு காலமும் தற்கொலை என்கிற பொல்லாத ஆவி உனக்குள்ளே வரக்கூடாதபடி ஜாக்கிரதையாய் ஞானம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கணும். அதாவது சில தேவையில்லாத காரியங்களை பயமுறுத்துறதுக்கோ, தேவையில்லாத காரியங்களை செய்யறதுக்கோ சில நேரத்தில் சும்மா சில பேர் பண்ணுவாங்க. பயமுறுத்துறதுக்காக சில பேர் பண்ணுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அவங்க அந்த காரியத்தை அரங்கேற்றினாங்க பாருங்க, அந்த ஆவி போகவே போகாது. ஒரு முறை நீ ட்ரையல் பார்த்துட்டனாக்கா, அடுத்த முறை அவருக்கு நீ தான் சாப்பாடு போடணும். அந்த காவிக்கு யார் போடணும்? நீ தான் சாப்பாடு போடணும். உன்னை சுற்றி வரும். உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எக்காரணத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ட்ரையல் பார்க்கவே பார்க்காதீங்க. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவன். இந்த ஜீவன் பிரிகிற வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான சத்துவங்களை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு 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 வாங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சொல்லணும், எந்த பொல்லாப்புகளும், எந்த பிரிவினைகளும், எந்த உபத்திரவங்களும், எந்த பாடுகளும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவனுக்கு விரோதமாக போராடினாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சாவை கொண்டே மிரட்டுமா. நான் அதிகமாக அந்த பிசாசுகளை துரத்து போன இடத்துல எல்லாம் அதிகமாக நான் சந்தித்த பிசாசுனுடைய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தற்கொலை எண்ணங்கள் தான் அவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வலிமையா. ஒன்றும் இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் மரணம் மரிச்சா சரியாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரணத்தினாலே ஒன்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்வுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாட்கள் முழுவதும் இந்த ஜீவனை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது முன்னாடி வரட்டும், அது பின்னாடி வரட்டும், அந்த சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறட்டும், வியாதியாக கூட இருக்கட்டும், பிரச்சனையாக கூட இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இந்த ஜீவனை கடவுளே எடுத்துக்கிற வரையிலும், ஆண்டவர் இந்த ஜீவனை எடுத்துக்கிறப்போ அதை எக்ஸஸ் பண்ணியும் கேட்காதீங்க. ஆண்டவர் எடுத்துக்கிறப்போ எனக்கு இது வேணும்னு இது எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்திலும் நம் மன தைரியமாக இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாவே நல்லவருங்க. அல்லேலூயா. எந்த குழப்பம், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். சங்கீதம் 34:8 அதைத்தான் சொல்லுகிறது. எடுத்து வாசிச்சு பாருங்க. 32:8 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு நீ குழப்பமான பிரச்சனைக்குரிய, சோர்வுகளுக்குரிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீ இருக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. இந்த வசனம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பிரச்சனையான நேரத்தில் நம்மளை நேசிச்சவங்கள நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, பிரச்சனையான நேரத்தில் நான் உன் கையை பிடிச்சி, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன்ட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எவ்வளோ அழகாக. அதுக்குத்தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கத்த நம்மளை கொண்டு வராரு. இந்த சூழ்நிலையிலும் உன் கூட என்ன பேசணும்,
இந்த சூழ்நிலையில் உன்னை எப்படி நடத்தணும், இந்த சூழ்நிலையில் உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரணும், இந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் உன்னை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் உன்னை அழகாக நடத்துவதற்கு தேவன் திட்டமிட்டு இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆலோசனைகள் இன்பமானவைகள். அந்த ஆலோசனைகளை நாம் பெற வேண்டியதுதான் நம்முடைய கடமை. எப்பவுமே நான் சொல்றேன், பதற்றமான நேரத்தில், குழப்பமான நேரத்தில் எப்பவும் தப்பா முடிவெடுக்காதீங்க. தப்பா முடிவெடுக்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிங்க. ஆண்டவர் சரியான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலும் நான் பிரயாணிக்கிற போதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிற போது இருதயத்தை அப்படியே வருட பண்ணி கொண்டிருக்கிறது. இதுவும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஜனங்கள் சந்தித்து அடுத்த நிலைப்பாடு என்னன்னு தெரியாம பயங்கர குழப்பத்தில் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸும் கூடங்க நிறைய பேர் தப்பான காரியங்களை சொல்லி அவங்கள விசுவாசத்தை விட்டு வழுகி போக பண்ணுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நல்ல கவனிங்க பார்க்கலாம். என்ன நடக்கும் என்கிற ஒரு மறைப்பொருள் அறிந்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை சரியான ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய சரியான ஒரு கைட்னஸ். சபை கூட இருக்கலாங்க, நிறைய சபைகள் இருக்கிறத பார்க்கிறேன். ஆனால் நிறைய சபைகளில் அந்த ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் சரியான ஒரு என்ன சொல்ல ஐக்கியம் இல்லாமல், சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஓடிட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஒரு சபை அப்படின்னாக்கா அந்த சபையில் இருக்கிறது மொத்தம் 3 காரியம்தான். ஒன்று விசுவாசிகள், 2வது ஊழியக்காரன், 3வது யாரு? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம். நல்ல கவனிங்க. சபை என்பது 3 பரிமாணங்களை கொண்டது. ஒன்று விசுவாசிகள், 2வது உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரன், 3வது நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம். இந்த 3 பேருக்குள்ளும் சரியான ஐக்கியம் இருக்கணும். இந்த 3 பேரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 3 பேரும் ஒரே தீர்மானம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். இந்த 3 பேருடைய எண்ணங்களும் ஏகோபித்த எண்ணமாய் இருக்கணுமா, ஒருமனமான ஆவி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணுமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களை தொடுறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உங்களை ஒருத்தன் சாதாரணமாக தொட்டு அவனுக்கு உண்டான யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தி உங்களை உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டெல்லாம் முடியாதுங்க, முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மந்திரவாதி கிட்டே அந்த அதிகாரம் கிடையாது, எந்த மனுஷங்கிட்டே அந்த அதிகாரம் கிடையாது. எந்த விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த பொல்லாத ஆவியலிடத்தில் அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நின்று அவனுக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் கொள்ளையிடக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு மேலே கண்ணமிடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவனுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை அவருடைய கண்கள் அதை அனுபவிக்கிற போது அதை திருடக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனா என்ன பண்றான்? தந்திரமா 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 யார் உனக்கு வலிமையோ அவங்களை விட்டு உன்னை பிரிக்கிறான். உன் வலிமை யாரு? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பார்த்தியா, ஒரு வீடு கட்டப்படாமல் இருக்கிறது, அந்த கட்டப்படாது இருக்கிற வீட்டுக்காக கண்ணீர் சொரிந்து ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனை இருந்ததுனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மறைப்பொருளை எனக்கு கர்த்தர் காமிச்சாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கட்டி முடிச்சிட்ட உடனே நான் டெடிகேஷன் கூட நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதில் என்ன பிளஸிங் இருக்கு? அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? எனக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங். என்ன பாண்டிங் இருக்கு? என்ன பாண்டிங்? உன்னுடைய புரிந்து கொள்ளுதல் சரியா இருக்கணும், உன்னுடைய நினைவு சரியா இருக்கணும்.
தேவையில்லாமல் பேசுகிற ஆலோசனைகளை தூக்கி எரியணும். யார் நமக்கு துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்குற எல்லாத்தையும் தூக்கி எரியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த காரியம் கிடைத்த உடனே காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்திற்கு மேலே வைக்கப்படுகிறது. அது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கற்கள் வைக்கப்பட்டு அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிருபை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஐக்கியம் நான் ஆராதிக்கிற என் தெய்வத்தோடும் என்னை வழி நடத்துகிற என் ஊழியக்காரனோடும் சரியாயிருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் அதை விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களான்னு தெரியல. நான் விரும்புறேன் என் விசுவாசிகளை அதிகமா நேசிக்கணும். அவர்களோடு கூட நல்ல உடன்படிக்கை பண்ணணும். அவங்களோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னுடைய நிலை மாறுவதற்கு ஊழியக்காரன் காரணமா இருக்கணும். உன் சபை மாறுவதற்கு விசுவாசிகள் ஒரு காரணமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு சரியான ஒரு ஆலோசனைகள் இல்லாமல், சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், சரியான ஒரு நடத்துதல் இல்லாமல் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காலம் நம்மளால தீர்வு கொண்டு வர முடியாது. ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வர முடியாது. தீர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புவது பெரிதல்ல. அந்த பிரச்சனைகளுக்குண்டான சாராம்சங்களை அறிந்து கொண்டால்தான் அந்த பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வை கொண்டு வர முடியும். இந்த ஆவியினுடைய பிடிமானம், இந்த பொல்லாத ஆவியினுடைய ஆதிக்கம் எந்த இடத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது, என்ன பண்ணது சரியாகும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமா? நிறைய தரிசனங்களை பார்க்கிறோம், நிறைய உணர்வுகளை அறிந்து கொண்டிருக்கிறேன். நேற்று தினத்தில் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. பாஸ்டர், ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே கர்த்தர் அந்த காரியத்தை இப்படித்தான் நடக்க போகுதுன்றது கர்த்தர் பேசினாரு. அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்போ நேற்றைக்கு அந்த காரியத்திற்காக நான் ஜெபித்த போது ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அகோர முகம் உள்ள ஒரு மனிதன், அகோரமான முகம், அந்த முக தோற்றம் என்பது அகோரமா இருக்கு. பார்க்க சகிக்க கூடாத ஒரு முகம். அந்த முகம் பக்கத்தில் இருந்து அணைஞ்சு போய் இருக்கிற நெருப்பை ஊதி 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 பெருசு பண்ணிட்டு அது கைத்தட்டி சிரிக்குது. அந்த நெருப்பை நான் பற்ற வச்சுட்டேன், அந்த பிரச்சனையை நான் பெருசாக்கிட்டேன், அந்த உபத்திரவத்தை நான் பெருசாக்கிட்டேன். அதுதான் நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். இந்த பாருங்க, நீங்க கூட மௌனமா இருக்கிறீங்க, ஆனா பொல்லாத ஆவி மௌனமா இருக்காது. மௌனமா இருக்க கூடாதவங்க இன்னைக்கு நீங்க மௌனமா இருக்கிறீங்க. மௌனமா இருக்க வேண்டிய பொல்லாத ஆவி மௌனமா இல்லை. அது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணிட்டு இருக்குதா? யோசிச்சுட்டே இருக்குது. இவன் சந்தோஷமா இருக்கிறான், இவன் கணவன் மனைவியோடு கூட சந்தோஷமா இருக்கிறாங்க, இவன் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருக்கிறாங்க, இவனுடைய காரியங்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, இவன்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவனை எப்படி உடைக்கிறது? இவன் சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறது? இவனுடைய மன நிறைவை எப்படி கெடுக்கிறது? இவனுக்குள்ள எப்படி அந்த நறுமணத்தை கெடுக்கிறது? யோசிச்சுட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, எப்போ என் சமூகத்தில் காத்துரு, நான் உனக்கு என்ன, உன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கிறது நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க கிருபை. உண்மையை நான் சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைகளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உனக்கு என்ன நடக்க போகிறதோ அதை முன்கூட்டியே கர்த்தர் சொல்ல விரும்புகிறாரா? சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. சில பேர் தீர்க்க தரிசனத்தை குறை சொல்லுகிறார்கள், சில பேர் வரங்களை குறை சொல்லுகிறார்கள், சில பேர் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை குறை சொல்லுகிறார்கள். அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் என்ன இருக்குன்னாக்கா, பெருமை மட்டுமே இருக்கும், அகந்தையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும், தேவையற்ற குணங்கள் மட்டுமே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், அவங்க மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தங்களை சீர்கெடுத்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா,
ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்றார். நிறைய சபைகளுக்கு விரோதமாக, நிறைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, நிறைய விசுவாசிகளுக்கு விரோதமாக பல பொல்லாத ஆவிகள் ஒன்று கூடி. பாருங்க, தனியா இருக்கிறப்போ அவனால் ஜெயிக்க முடியலையா, தனியா இருக்கிறப்போ அவனால் ஜெயிக்க முடியலையா. அதனால என்ன ஆகுதுனாக்கா, உன்கிட்ட இல்லாத ஐக்கியம் பிசாசு இப்போ கொண்டு வருது. நம்ம எல்லாம் ஐக்கியமா இருந்தது சபையை உடைக்கலாம், நம்ம எல்லாம் ஐக்கியமா இருந்து இந்த விசுவாசிகளை உடைக்கலாம், நம்ம எல்லாம் ஐக்கியமா இருந்து பாஸ்டர்ஸுங்களை உடைக்கலாம். இவங்களால தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தெரியாது இருக்கிற உண்மை பிசாசுக்கு தெரியுது. உன் ஜெபம் தான் அவனுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு, உன்னுடைய வளர்ச்சி தான் அவனுக்கு பெரிய ஒரு இழப்பு, உன்னுடைய வல்லமைகள் தான் அவனுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உருவாக்குகிற ஒரு குயவனா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருங்க. நீங்கள்லாம் சாதாரணமானவங்க கிடையாதுங்க. உடைக்கப்பட்ட நிறைய பேரை உருவாக்கக்கூடிய மகா கிருபையை கர்த்தர் உங்க தலைக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், தாவீது என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த தாவீது என்கிற ஒரு மனிதன் தேவனோடு கூட நல்ல உடன்படிக்கை வைத்துக் கொண்டவன், தேவ ஊழியக்காரனோடு கூட நல்ல உடன்படிக்கை வைத்துக் கொண்டவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோடு கூட? ஒன்று, சாமுவேலோடு கூட நல்ல உடன்படிக்கை அவனுக்கு இருந்தது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு உறவு இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது சவுலுக்கு பயந்து காட்டிலையும் மேட்லையும் அவன் ஓடி அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ இந்த சாமுவேலுடைய ஜெபம்தான் அவன் ஜீவனை பாதுகாத்து கொண்டே இருந்ததான். சாமுவேலுடைய ஜெபம் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நுறுக்கத்தில், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் அவனால் என்ன பண்ண முடியலையா, அவனால் ஜெபிச்சு சரியா அவனால் ஜெபிக்க முடியாது, சரியான ஆலோசனைகளை அவனுக்கு கைட் பண்ணியிருக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சாமுவேல் நல்ல ஆலோசகனாய், நல்ல வளம், அந்த தாவீதுக்கு பலமுள்ள ஒரு புருஷனாய் இருந்தானா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கூட என்னுடைய கண்கள் மறந்தது கிடையாது, மறந்தது கிடையாது. எல்லாம் ஒரு கரெக்டாக ஒவ்வொரு சிலரை அப்படியே பார்த்துட்டே வருகிற போது அவருடைய பிரச்சனைகளை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு அடுத்தது கர்த்தர் என்ன செய்ய போறார், அதற்குண்டான தரிசனங்கள் என்ன, அதற்குண்டான திட்டங்கள் என்ன, என்ன செய்தா அல்லது என்ன காரியங்கள் நடத்தினார். உங்க நிறைய பேருக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஆண்டவர் என்ன காரியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு, இதை செய்யுங்கள், மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சும்மாவே கிடைச்சிருமா? ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரணும், ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும், ஆண்டரோடு கூட இருக்கிற உறவில் பலப்படணும். அப்படி நினைவுகள் என் செல்போன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நடு ராத்திரியில் எத்தனையோ முறை என் ஃபோன் ஆன் பண்ணிட்டு கர்த்தர் பேசுனதெல்லாம் மறந்துடுவேன் சொல்லிட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். ஆண்டவர் பேசுகிற தன்மைகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டே இருப்பார், சம்பந்தம் இல்லாத நபர்களை கூட. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் யோசிச்சு 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 அதற்கு என்ன காரணம், அதை என்ன செய்ய நினைக்கிறாரு யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்றார், ஆலோசனை ஒரு இடத்துல இல்லை, சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, சரியான ஒரு உடன்பாடு இல்லைனாக்கா அந்த இடம் எப்படி நரகமாயிடுமா, நரகமாயிடுமா. அதனால தான் நான் சொல்லுவேன், உங்க நேரத்தை டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியான காரியத்தில் திட்டமிடுதலை சரியாக புரிந்து கொண்டு உங்களை அவ்விடத்தில் வளர்ப்பதற்கு உங்களை விட்டு கொடுக்கணுமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தாவீதை பார்க்கிற போது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் தகுதி இல்லாதவங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்தாரா. எடுத்து வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 16:7 வாசிங்க பார்க்கலாம். அந்த தாவீது சொல்றான், நேர்த்தியான ஒரு இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்திலே கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. சரியான புரிந்து கொள்ளுதலோடு கூட சரியாய் நீங்கள் நடத்தப்படுகிறதற்கு கடவுளுடைய கிருபையினால இன்னைக்கு வரையிலும்
தேவையில்லாத இந்த தற்கொலை செய்தி என் சபையில் இன்னைக்கு வரல அந்த மாதிரி சம்பவங்களை கர்த்தர் அலோ பண்ணுனதே கிடையாது. தேவையில்லாம ஒரு துர்திருஷ்டமான மரணம், தேவையில்லாத ஒரு காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுமதித்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பல காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, விழிப்புள்ளவனாய் கர்த்தர் உங்களுக்கு நம்மை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. அப்படி செய்யக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா குடிக்குள்ள இருந்து யோசேப்பை கர்த்தர் எப்படி தூக்கி எடுத்தாரோ, அதே போலத்தான் இந்த இடத்தில் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் கொடுத்தாரா, எல்லாம் ஸ்ட்ராங்கா மாத்தி இருக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆண்டவர் வந்து ஒரு பொருட்டில்லாம விட்டுறல. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல திடகாத்திரமான விசுவாசியை கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம வாழ்ற விசுவாசி கிடையாது. ஒரு திடகாத்திரமான விசுவாசியை கர்த்தர் மாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ற தாவீது? நான் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கிற போது என் ஆண்டவர் தான் எனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாரு. அடுத்த நிலைக்கு நான் போகிறதற்குண்டான வார்த்தைகளை அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆதலால் தான் பல பிரச்சனைகளை தாண்டி, பல உபத்திரவங்களை தாண்டி இன்றைக்கு அரியணையிலே ஏறி நிற்பதற்குண்டான, மகுடத்தை சூடுவதற்குண்டான கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 73:24. உம்முடைய ஆலோசனை, நான் உங்ககிட்ட கேட்குற ஆண்டவருடைய ஆலோசனை எனக்கு வேணும். அவர் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறானோ, 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை குறித்துண்டான சரியான ஒரு தீர்மானம் எட்டப்படணும்னாக்கா 2 காரியத்தை நீ செய்யணும். ஒன்று, தேவன் இந்த குழப்பமான, நிர்பந்தமான, பிரச்சனை மிகுந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சரியான ஒரு ஆலோசனை கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னாக்கா முதல்ல அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். 2வது, அந்த ஆலோசனைக்காக நீ அதிகமாய் ஜெபிக்கிற மனுஷனாய் இருக்கணும். தாவீது சொல்றாரு பாருங்க, நான் பிரச்சனை மிகுந்த மத்திய அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது என்கிற குழப்பத்தில் இருக்கிற போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் எனக்கு தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொல்ற நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் எனக்கு தந்தாரா. அந்த ஆலோசனை தான் இவ்வளவு தூரம் நான் வரதுக்கு காரணமா இருந்தது. இந்த ஆலோசனை தான் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பல வருஷமா பிரயாணம் பண்றதுக்கு உதவி செய்தது. இந்த பிரச்சனை, இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் நீ எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், இது உனக்குண்டான காரணம் என்ன, இந்த பிரச்சனை நீ எப்படி கடக்கணும், இது எப்படி மாறும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு சமாதானத்தோடு நிற்க வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசித்து பாருங்களேன். தாவீது சொல்றாரு, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தரை நோக்கி இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு நொறுக்கப்படுகிற அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆலோசனை. இந்த பாருங்க, அவனை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவன் யார்கிட்டும் கேட்கல, எப்பா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி யுத்தம் பண்ணலாம், அல்லது எப்படி ஜெயிக்கலாம், அல்லது நமக்கு இழந்ததெல்லாம் எப்படி கொடுக்கலாம், யாருக்கிட்டும் கேட்கல. ஹலோ, யாருக்கிட்டும் கேட்கல. நான் அதுதான் உங்ககிட்ட பார்த்து நான் எப்பன்னு சொல்லுவேன், பிரச்சனையான ஒரு நேரம், அதாவது சில பேர் சில சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழுறது தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தை சூஸ் பண்ணுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து மனம் விட்டு அழுங்க, மனம் விட்டு அழுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கிறவரை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறட்டு கர்த்தர் சொல்லுவார். நீயா தேடிட்டு ஒண்ணுனாக்கா உனக்கு மறைப்பொருள் வெளிப்படாதுங்க. நீ ஆண்டோடைய சமூகத்தில் காத்து இருந்துப்பாரு, நீ ஆண்டோடைய சமூகத்தில் காத்து இருந்துப்பாரு.
உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உன்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறான்றது அப்படியே பல 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 பலன்னு பேசுவார். அடுத்தது உனக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு வேணும், அடுத்தது உன்னை எப்படி நடத்த போறாரு, அடுத்தது உன்னுடைய பாதைகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சரியான தாவீதை போல நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுது, வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 106வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிற போது 106:13, ஆனாலும் சீக்கிரமாய் மறந்தார்கள். ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆலோசனைகளுக்கு காத்திருக்காம ஒரு காலமும் பதட்டத்தை வெளிப்படுத்தாதீங்க. எப்படி அதை செய்யலாம், எப்படி அதை செய்யலான்ட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பமான நேரத்தில் போய் மனுஷங்கிட்ட தேவையில்லாமல் ஆலோசனை கேட்காதீங்க. அவன் இன்னொன்று பிரச்சனைகளுக்கு மத்தியில் எலும்ப விடாமல் கொண்டு போய் விட்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. என் தரித்திரம் மாறணும், என் வியாதி மாறணும், என்னுடைய குழப்பம் மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் சமாதான இன்மைகள் மாறணும், என்னை சுற்றி இருக்கிற நுறுக்கங்கள் மாறணும். என்கிட்ட எதையும் நான் என்ன நம்பி இல்லை, நான் உங்களை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா அப்படின்ட்டு கேட்டனாக்கா, கர்த்தர் உனக்கு அப்படி மகிமையினாலே எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி அந்த தண்டை பின்தொடர், நீ இழந்த எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அதுவும் பாருங்க எப்படி என்னென்ன சொல்றாரு பாருங்க. இத்தனை பேரோடு கூட போவாத, இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் உன்னை சுத்தி இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு உதவுவதை போலவே, என்ன கவனிங்க பார்க்கலாம், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு உனக்கு உதவுவதை போலவே சில பேர் வேஷம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா, எல்லாரையும் நம்பிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, ஆனா உன் தரித்திரத்திற்கு காரணம் எங்கேயோ இருக்கிறவன் கிடையாது, உன் பக்கத்தில் இருக்கிறவன். உன் பிரச்சனைக்கு காரணம் உன்னை சுத்தி இருக்கிறவன். அது உனக்கு தெரியாது. அவங்க நல்லவங்கப்பா, அவங்கள போல யாரும் இல்லப்பா. கடவுள் கிட்ட கேட்டிய, கடவுள் சொன்னாரா? அவர் கொடுக்குறாரு இல்லையா, நம்ம ஆளுங்க பக்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அல்லே சொல்லுங்க பாருங்க. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கடவுள் கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற பதர்களை கர்த்தர் வெளிப்படுத்தினால் என்னுடைய பிளஸ்ஸிங் தானா வரும். நீ செய்ய வேண்டியது விதைப்பது அல்ல, நீ விளைய செய்வதெல்லாம் அல்ல. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற பொல்லாத ஆவியை கண்டுபிடிச்சு எரிச்சிட்டனாக்கா உன் ஆசீர்வாதம் தானா எழும்ப ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்ற பாருப்பா, உன்னை சுத்தி இப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சுட்டு உன்னால ஜெயிச்சு நீ இழந்ததெல்லாம் ரெட்டத்தனியா பெற முடியாது. அதனால ஒண்ணு பண்ணு, இவங்களை நீ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறல்ல, நீ போயிட்டே இருப்ப. அப்போ யாரெல்லாம் நான் வேண்டாம் சொல்றேனோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த நாள்ல இருந்து ஒரு முடிவு பண்ணுங்க, என் ஆசீர்வாதத்திற்கு, என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய சுகத்திற்கு, என்னுடைய சமாதானத்திற்கு குந்தகமா இருக்கிற ஜனங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த போறாரு. அவங்களை விட்டுட்டு என் பரலோக ராஜாவோடு கூட கை கோர்த்து நடக்க போறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த என் ஊழியக்காரனோட கை கோர்த்து நடக்க போறேன். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள போகிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கூர்ந்து கவனித்து அந்த காரியத்திற்கு மேல கவனம் செலுத்த போறேன். இவ்வளவு நாள் நான் அப்படியே இருந்ததெல்லாம் போதும், நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய வேஸ்ட். ஆண்டு சொல்ல, நீ இனிமேல் வேஸ்டா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஒர்த்துள்ள மனுஷனா மாறணும், ஒரு ஒர்த்துள்ள மனுஷியா மாறணும். ஆண்டு சொல்ல, என் சமூகத்துல காத்திருந்ததற்கு உண்டான ஃபர்ஸ்ட் பலன் தெரியுமா? தபர், இவெல்லாம் உனக்கு வேண்டாம், இவெல்லாம் உனக்கு பெரிய, உனக்கு உதவுற மாதிரி இருப்பான், உதவ மாட்டான். ஆமென் சொல்லுங்க. என் கூட நிறைய முறை கர்த்தர் பேசி இருக்கிறார், நிறைய முறை கர்த்தர் பேசுகிறது பாரு. இதெல்லாம் உயிர் உள்ளது கிடையாது, உயிரற்ற சடலம். உயிரோடு இருக்கிற மனுஷனை கை காட்டி கர்த்தர் சொன்னாரு, உயிரோடு இருக்கிற மனுஷனை கை காட்டி சொன்னார், பாரு இவனெல்லாம் வச்சு பெரிய கணக்கு போடாத,
இவனெல்லாம் வச்சு உன் ஊழியம் வளர சொல்லி நினைக்காத. இவனெல்லாம் வச்சுட்டு உன் வாழ்க்கை லிப்டா நினைக்காத. இதெல்லாம் உயிரற்ற சடலம். உயிருள்ள சடலம் எங்க இருக்கு தெரியுமா? பள்ளத்திற்குள்ள இருக்கு. அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லு. அவர்களுக்குள்ள சதையை உண்டாக்குவேன், அவர்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்குவேன். அவர்களை எழுப்பி உன் பக்கத்துல கொண்டு வா. அவர்கள் எல்லாம் சேனைகளா கையை தட்டு. ஆண்டவருக்கு புதுசா கொடுக்கிற உறவுகளுக்கு மேல, ஆண்டவருக்கு புதுசா கொடுக்கிற அன்புக்கு மேல, ஆண்டவருக்கு புதுசா கொடுக்கிற பலத்திற்கு மேல நம்பிக்கை வை. அத ஒரு சேனையை அவனுக்கு நிற்க பண்ணுவேன். பள்ளத்துல உயிரற்ற சடலமாய் இருக்கிற எலும்புகளுக்குள்ள ஜீவன் வந்து அது பெரிய ஒரு சேனையாய் மாறிச்சா. பக்கத்துல இருக்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எது ஆகாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறனோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு முன்பதாக என்னை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு சேனையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல போறீங்க? நான் அறியப்படாத ஸ்தலத்தில் இருந்து ஒரு நட்சத்திரத்தை கட்ட தோண்ட பண்ண போகிறார். அது என்னை வெளிச்சத்தின் பாதையில் போக போகிறது. அது தரித்திரத்தை முறிக்க கூடியது. அது எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கலக்கங்களை கண்ணீரை உடைக்க கூடியது. கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அங்கே இங்க ஓடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. நான் என்ன ஒரு காரியத்தை நான் கரெக்டா சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமானவன் என்று சொல்லி நீங்க நினைச்சா அவங்களை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்படி இல்லைனாக்கா கடைசி வரையிலும் என்ன அவங்க பார்க்கவே கூடாது. எத்தனையோ பேர் இந்த சபைக்கு பக்கத்துல வந்து தேடிட்டு சபை தெரியாம போனவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு தேடிட்டே இருக்கிறாங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. யாரை என் கண்ணு பார்க்க கூட நினைக்குதோ அவங்க இந்த இடத்துல வேண்டாம். எந்த மனுஷனுக்கு நாம் பிரயோஜனமா இல்ல உள்ளவனா இருப்பேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க. அவங்களுக்காக திறப்படை நிற்பதற்கு, சுவரை அடைப்பதற்கோ இந்த மனுஷன் நான் காத்திருக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. புரிந்து கொள்ளுதல் இல்லாம, சரியான உடன்பாடுகள் இல்லாம, சரியான காரியங்களை சரியான ஒரு வெளிப்படுத்தல் இல்லாம, நேரத்தை தேவையில்லாம செலவழிக்க நான் விரும்பல. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு பாரமுள்ள ஒரு மனுஷனை உருவாக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு தாகமுள்ள மனுஷனை உருவாக்கணும். ஒரு ஆத்துமாவிலே தேவ பலத்தை பெறுகிற மனுஷனை உருவாக்கணும். பணத்தை உருவாக்கணுன்றது நோக்கம் அல்ல. பணத்தை சம்பாதிச்சு பெரிய ஒரு ஆளா வந்து நோக்கம் கிடையாது. என்னுடைய தேவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற எனக்கு அது போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு வரல ஆச்சரியமா தான் செய்துட்டு இருக்கிறார். என்னால எப்ப முடியல, ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல சொல்லிட்டு நான் உள்ளத்துல அழ ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு உண்டான வாதல் திறக்க ஆரம்பிக்கும். அப்ப என்னால முடியல, இதுக்கு மேல என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது, இதுக்கு மேல என்னால இந்த காரியத்தில் உடன்பட முடியாது. நான் ஒருத்தருக்கு நான் இந்த இடத்துல நின்று ஆண்டவர் தைரியமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போல நான் வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு மனுஷனாக உருவாக்குவதற்கு நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. இரண்டாவது காரியம், நீ தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் அதே 38 வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 38 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் அவன் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன பண்ணட்டும் இந்த சூழ்நிலை? பாருங்க, ஆண்டவர் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தானாக்கா தாவீது போயிருக்கான். எத்தனை பேர் நம்புறீங்களா? இல்ல, நீ போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாருனாக்கா தாவீது போயிருப்பானா? ஆனா நம்ம ஆளுங்கிட்டு பாஸ்ட் தீர்க்க தரிசனமா இதை செய்யக்கூடாதுப்பா, சொல்லக்கூடாதுப்பா, போக கூடாதுப்பா சொன்னா கூட அப்படி மறைஞ்சு அப்படி போய் நின்றுட்டு அடிபட்டு திருப்பியும் தெரியாம அப்படி காயத்தை தொடச்சிட்டு வந்து நிற்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது பாஸ்டுக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறது உனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியும்.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எவ்வளவு பெரிய ராஜா, அவ்வளவு பெரிய ராஜா அவனுடைய பிள்ளைங்க நானு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல வந்து கண்டும் காணாதவனை போலவே போயிடுவேன். சில நேரங்கள்ல வந்து நெருங்கி வந்து கண்டிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தினுடைய உணர்வுகளை நான் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமா ஜெபிச்சாதான் அந்த நல்ல ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளால் பெற முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆலோசனை தாவீதுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து, அவனை போல பிரச்சனைகளை அனுபவித்தவனும் கிடையாது, அவனை போல அரசாண்டவனும் கிடையாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவனுடைய நொறுக்கமான நேரத்துல அவன் மனப்பதற்றம் அடையாமல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தான். நான் சொல்றேன் நல்ல கவனிங்க. நான் எத்தனையோ குடும்பத்தை சந்தித்து இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு இதுக்குண்டான கரெக்டான தீர்வு வேணும், இதற்கு கரெக்டான ஒரு வார்த்தைகள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க ஜெபம் பண்ணது நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல அந்த நேரத்தில் கர்த்தர் கொண்டு போயிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க தேம்பி அழ ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருடைய திட்டம், அது என்னுடைய வேலை அல்லங்க, அவருடைய வேலை. அப்படி வேலைக்காக என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. என் பிள்ளை வேதனையோடு இருக்கான், துக்கத்தோடு இருக்கான், அங்க போய் பேசு, என் வார்த்தைகளை பேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ அவர் இல்லைங்க. அவர் ஜீவன் உள்ள தெய்வம், அவர் உயிரோடு இருக்கிறவர், என்கிட்ட முகமுகமாய் பேசுகிறவர், என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறவர், என்னை முழுமையாய் புரிந்து கொண்டவர். அவரை போல மிகைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிற ஏராளமான சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற போது இருதயத்திற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேற்று தினத்துல ஒரு சின்ன ஒரு சம்பாஷணைகள் இந்த நம்ம வீட்டிற்கு அருகாமையில் நடந்ததுங்க. அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அவர் ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், நானும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை வணங்குறேன், நீங்களும் ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்குறீங்க. ஆனா இன்னைக்கு வரையிலும் நான் எதிர்பார்த்ததை விட உங்க கடவுள் வந்து உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. அவன் என்னை குறித்து எதிர்பார்த்தாங்க தெரியல. அது ரெண்டாவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நல்ல பெரிய ஆளா வரணும், உங்களை பிளஸ் பண்ணணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க மேன்மையா இருக்கணும் சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் பிளஸ் பண்ண காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? ஒரு கண்ணு கிடையாது, ஒரு கண்ணு கிடையாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னை எப்ப சாமா, திண்ணை எப்போ காலியா வந்து பார்த்துட்டு இருக்கிற காலம் இது. அதனால தான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவர் சொல்லுகிற போது ஒரு வார்த்தை கூட பேசல. சில நேரங்கள்ல எனக்கு நடந்ததை நானே பேசிட்டு இருக்க கூடாது, எனக்கு நடந்ததை அவங்க பேசணும். என் உள்ளத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தா, பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கன்ற. அவர் பேசிட்டே இருக்கிறாரு. அவன் மனைவி சொல்றாங்க, ஏயா பேசாதையா, வாய மூடியா கொஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? சில நேரத்தில் உன்னை எப்படி நடத்துறாரு, உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு, உன்னை எப்படி கொண்டு போறாருன்றத ஆண்டவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையே சொல்றேன், நான் அந்த சகோதரனை அதிகமாக நேசிக்கிறேன், அவன் நல்லா வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த காரியெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் வந்து சில காரியங்கள் வந்துட்டு சில உணர்வுகள் வெளிப்படுகிற போது அது வேதனையாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துறாருன்றதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உன்னை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். தாவீதுக்கு கிடைச்ச அந்த மகிமையான அந்த ஆலோசனையை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை நடத்த போகிறார், உன்னை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ரெண்டு காரியத்தை சொன்னேன். ஒன்று, தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆலோசனை வரணும்னாக்கா ஒன்று அவர்கிட்ட வந்து நீ காத்திருக்கணும். ரெண்டாவது, அவர் சொல்லுகிற வரையிலும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். இந்த ரெண்டு காரியத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
சரியான ஒரு ஆலோசனை ஒரு மனுஷன் பாருங்க, பணம் பொருள்லாம் கிடையாதுங்க. சரியான ஒரு ஆலோசனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைச்சதுனாக்கா அதை விட புகழ், அதை விட ஒரு பிளெஸிங், அதை விட ஒரு மேன்மை இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்பனுடைய சமூகத்தில் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.